லாஸ்ட் பெனி ஸ்டாக்ஸ் வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே 25 to 45% கிட்ட ஒரு மாசத்துல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ இப்போ 5 செக்டார்ல இருந்து 10 ரூபாய்க்குள்ள இருக்கிற டாப் 5 பெனி ஸ்டாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஷேக்வாட்டி பாலியான் லிமிடெட். இவங்க ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் சம்பந்தப்பட்ட கம்பெனி. மேனுஃபேக்சர் பண்ணி டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷனலுக்கும் அனுப்புவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஜாப் ஒர்க்கிங்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.7 ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 234 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ 12லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ 7.18லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ 0.40லையும் ட்ரேட் ஆயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் பாத்தீங்கன்னா 2024ல 76 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2024ல 153 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 monthல நியர்லி 50% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ஹஸ் ரெடியூஸ் தி டெப்ட். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 5 yearsல ப்ராஃபிட் growth நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் 32.2 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செகண்டா பார்க்க போறது டிலிஜென்ட் மீடியா கார்பரேஷன். இவங்க பிரிண்டிங் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், புக்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஆன்லைன் நியூஸ் மீடியாஸ்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.76 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 79 crores-லயும், பிஇ ரேஷியோ 11லையும் இருக்கு. ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ பாத்தீங்கன்னா 7.17 கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ 2.75 கிட்ட இருந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் பாத்தீங்கன்னா 2024ல 9 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2024ல 136 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல நியர்லி 25% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்ஓஇயும் புக் வேல்யூ பர் ஷேர் புவரா இருந்திருக்கு. தேர்டா பார்க்க போறது சீ கோஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ். இவங்க இம்போர்ட்டர்ஸ்க்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் லாஜிஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி. சர்வீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் தி எக்ஸ்போர்ட் கண்டெய்னர்ஸ், ஹேவிங் கான்ட்ராக்ட் வித் மேஜர் ஷிப் கம்பெனிஸ். கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெல்ஸ்பன் கார்பரேஷன், ஜிஎஸ்கே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி குரூப் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனி புது பிசினஸ் டீல் சைன் பண்ணிருக்காங்க மரியா ஷிப்பிங்ல. இவங்க ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் சர்வீஸ் துபாயில பண்ற கம்பெனி. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிஸ்ட் இதெல்லாம் வச்சு ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ்க்கும், ஆப்டிமைஸ் ரூட் பிளானிங்க்கும், கார்கோ ட்ராக்கிங்க்கும் இந்த மாதிரி யூஸ்க்காக அட்வான்ஸ் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.44 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 347 crores-லயும், பிஇ ரேஷியோ 17லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ 7.49லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ 2.41லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ வைஸ் பாத்தீங்கன்னா 2024ல 374 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2024ல 20 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல நியர்லி 30% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் growth லாஸ்ட் 5 yearsல நல்லா டெலிவர் பண்ணிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. கம்பெனி என்னதான் ப்ராஃபிட் ரிப்பீட்டடா கொடுத்தாலும் டிவிடெண்ட் இன்னும் பே பண்ணல. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், இவி, ஐடி, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதை எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்தா பார்க்க போறது ஷா மெட்டாகிராப் லிமிடெட். இவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் மைல்ட் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா ஆர்கிடெக்சரல் அப்ளிகேஷன்ஸ், பிரிட்ஜஸ், ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அதே மைல்ட் ஸ்டீல் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் டவர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டெலிகாம் டவர்ஸ், விண்ட்மில்ஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா ஆப்பிரிக்கா, ஏசியா, யூரோப், சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வைஸ் பாத்தீங்கன்னா
சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல வந்து 83%, சேல் ஆஃப் சர்வீஸ்ல வந்து 5%, அதர் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ல வந்து 12% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6.09 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 255 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 49லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 6.12லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 2.51லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 96 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 4 crores கிட்ட இருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 monthல நியர்லி 55% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ஹஸ் ரெடியூஸ் த டெப்ட். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 5 yearsல ப்ராஃபிட் growth வந்து நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூ வந்து 4.45 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் 3 yearsல கம்மியா இருக்கு. ஃபிஃப்த்தா பார்க்க போறது நிலா ஸ்பேசஸ் லிமிடெட். இவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் செக்டர், ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸை வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல வந்து 29%, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்கம் வந்து 53%, ப்ராஃபிட் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட்ல வந்து 7%, அதர் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ல வந்து 11% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8.77 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 345 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 25லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 11.2லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 2.80லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 இருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 90 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 13 crores கிட்ட இருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 monthல நியர்லி 88% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. லாஸ்ட் 5 yearsல ப்ராஃபிட் growth வந்து நல்லா டெலிவர் பண்ணிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 2.71 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 3 yearsல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் கம்மியாவே ஆயிருக்கு.